கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டப்பட்டுட்டு சின்ன சின்ன செடிகளான தேயிலை தோட்டங்களை வந்து அங்க உருவாக்கிட்டாங்க. இந்த தேயிலை தோட்டம் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா அதிக ரசாயனங்களை பயன்படுத்தி தான் அந்த தேயிலையை உற்பத்தி பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படிதான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்ததான் இந்த பெரிய பெரிய மலைகள் வந்து மரங்கள் இல்லாம வெறும் சின்ன சின்ன செடிகள் இருக்கிறதுனால நம்மளுக்கான ஒரு பருவமழையை அதுதான் வந்து உற்பத்தி செய்து கொடுப்பதற்கான ஒரு அடிப்படை காரணமா இருந்துச்சு. பருவமழை இல்லாத போனதுனால உணவு உற்பத்தியை இங்க வந்து ரொம்ப சிரமங்களுக்கு உட்பட்டப்பட்டது. இதனால விவசாயிகள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. எப்ப பருவமழை வரும், நம்ம எப்ப எந்த பயிரை பயிர் பண்ணணும் அப்படின்றது வந்து சரியான ஒரு தெளிவில்லாதனால குழப்பம் நிலவுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பருவநிலை மாற்றத்திற்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஸோ இது குளோபல் வார்மிங்கை வந்து அதிகப்படுறதுக்கு வந்து இந்த பெரிய மரங்களை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வெட்டதுதான் முக்கியமான காரணம். இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப மரங்களை அந்த பகுதிகளில் வளர்க்கறது தான் வந்து சரியான ஒரு தீர்வா இருக்கும். இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தாய்நாடு பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.